எல்லாருக்கும் ஹாய். நான் வந்து இன்றைக்கி அவல் வச்சு ஸ்வீட் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். 1.5 கப்பு அவல் சேர்க்குறேன். இன்னும் 1/2 கப்பு சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். நான் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணுறேன். இப்போ லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்துடுறேன். அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும், கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் அரைச்சிட்டேன். நான் வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம கொரக்கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் அரைச்சிட்டேன். ஒரு ட்ரே வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கம் நல்லா தடவி விட்டுடலாம். நல்லா எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டுடலாம். 3/4 கப்பு வெல்லம் வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துச்சு, நம்ம எடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1/2 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். நான் லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் நான் ரோஸ்ட் பண்ணேன். இப்போ நம்மளுடைய வெல்லம் இதில் ஃபில்டர் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிடலாம். அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். நம்ம அரைச்சி வச்சு அவல் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சு வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். நான் இப்போ லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணேன். அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ட்ரேயில் போட்டுடலாம். அவ்வளோதான். ட்ரேவில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம ஈவனாக பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு நல்லா அப்படி ஈவனாக பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகுது. நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.